அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 18 வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசியோடு கூட பேசுகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆவியானவர் அவர்களோடு கூட இடைபடுகிறார். அவர்கள் மீது தமது கரத்தை வைக்கிறார். அவர்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லுகிறார் என்பதை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நன்றாய் அறிந்திருக்க முடியும். இங்கே இஸ்ரவேல் என்னும் வம்சத்தார் அல்லது கர்த்தருடைய ஜனங்கள் என்பவர்கள் ஆண்டவருடைய ஸ்தலத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்கள் என்னை இந்த பரிசுத்த ஆலயத்தை விட்டு தூரமாய் போக பண்ணும்படியான அருவருப்புகளை செய்கிறார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். அது எப்படி என்றால், அவர்கள் ஆலயத்தின் சுவர்களிலே ஊரும் பிராணிகள், விக்கிரகங்களின் அருவருப்புகள் எல்லாவற்றையும் சுவத்திலே வரைந்திருந்தார்கள். அவற்றிற்கு தூபம் காட்டினார்கள் என்பதை குறித்து கர்த்தராகிய தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த போது இந்த காட்சிகளை காண்பிக்கிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இவருடைய எண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் எங்களை பார்ப்பதில்லை என்ற எண்ணத்தோடு கூட எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வரப்பட்ட இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் செயல்படுகிறதை, அருவருப்பான காரியங்களை பரிசுத்த ஆலயத்தில் செய்வதை ஆண்டவர் இங்க தீர்க்கதரிசிக்கு மிக தெளிவாக காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏறக்குறைய 25 புருஷர்கள் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு முதுகை காட்டி கீழ்த்திசையை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். இன்னும் யூதா வம்சத்தார் கொடுமையினால் தேசத்தை நிரப்புகிறார்கள். திராட்சை கிளைகளை தங்கள் நாசிக்கு நேராக பிடித்து அவர்கள் அதனாலே தங்களுக்கு ஒரு விதமான போதையை உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்படி நான் இவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் வெளியே கொண்டு வந்த இந்த ஜனங்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவிக்கிறபடினாலே நான் இவர்களை தப்ப விடுவதில்லை என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நம்மை வேறு பிடித்திருக்கிற அல்லது பிரித்தெடுக்கிற அந்த அனுபவத்திலே நான் கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? ஒருவேளை பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும் சில காரியங்களை நாம் செய்கிறபடினாலே ஆண்டவர் நம்மை
தப்ப விடுவதில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் ஒருவேளை பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனையை தொடர்ந்து அவர்கள் ஆண்டவரை விட்டு விடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து செய்கைகள் எல்லாவற்றையும் மறந்து உலக பிரகாரமாக அந்நிய தேவரிடத்திலே போகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இப்படிப்பட்டவர்கள் அருவருப்புகளை செய்கிறார்கள், ஆண்டவர் அவர்கள் மீது கோபப்படுகிறார், அவர் அவர்களை தப்பு விடுவதில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லியும் நீ ஆண்டவரை விட்டு விலகி சோர மார்க்கம் செல்வாயே என்றால் உனக்கு தண்டனை நிச்சயம் என்பதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்மில் அநேக ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிறோம், சோரம் போனவர்களாக காணப்படுகிறோம், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழுகிறோம். ஆனால் அந்த நிலைமையை விட்டு நான் ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ, எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அதிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம். ஆண்டவரையே நாம் நோக்கி பார்ப்போம். அவர் உங்களோடு கூட பேசி உங்களை பலமாய் நடத்துவார். எந்த ஒரு கர்த்தருடைய பரிசுத்தவான், கர்த்தருடைய பரிசுத்த பாட்டிகள் ஒருவேளை கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஆலயத்திலே நடைபெறுகிற அருவருப்புகளையும் தேசத்திலே நடைபெறுகின்ற அருவருப்புகளையும் காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதை குறித்து அவர்கள் ஜனங்களிடத்திலே பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். மனம் திரும்புகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், மனம் திரும்பாதவர்களோ தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. உலக வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறோம்? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரண்டை நம்மை திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமீன், ஆமீன்.